கன்னியாகுமரியில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாத காற்றாலை இறக்கைகள் சேதமடைந்து கீழே விழுந்த நிலையில் மற்றொரு பகுதியில் தென்னை மரம் ஒன்று கார் மீது சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கலிங்கம். வணக்கம் தங்கலிங்கம், விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக சூறைக்காற்றுடன் மழை பரவலாக பெய்து வருகிறது. ஆரல்வாய்மொழி பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் காற்றாலை உடைந்து விழுந்தது. குமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மொழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் வேகம் மற்ற பகுதிகளை அதிகமாக காணப்படும். இதனால் இப்பகுதிகளில் காற்றாலைகள் நிறுவப்பட்டு அதன் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட காற்றாலைகள் ஆரல்வாய்மொழி பகுதியில் உள்ளன. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் தென்னை, வாழை மரங்கள் முறிந்துள்ளன. மின்கம்பங்களும் சாய்ந்து சேதமாயின. இந்நிலையில் ஆரல்வாய்மொழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று பலத்த காற்று வீசியது. இந்த காற்றினால் ஆரல்வாய்மொழி காவல்குளறு நெடுஞ்சாலையில் முப்பந்தல் அருகே செயல்பட்டு வரும் ஒரு தனியார் காற்றாலை நிறுவனத்தில் காற்றாடி மின்விசிறி மேல் பகுதி உடைந்து கீழே விழுந்தது. காற்றாலை கீழே விழுந்த மின்விசிறி முற்றிலும் சேதமடைந்தது. மின்விசிறி உடைந்து விழுந்த நேரம் அதிகாலை என்பதால் இதனால் சேதம் தவிர்க்கப்பட்டது. அதே போல தாளக்குடி கனகமூலம் குடிப்பு பகுதியில் தென்னை தோட்டத்திற்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சொகுசு கார் சூறைக்காற்றினால் தென்னை மரம் உள்ளது, முற்றிலும் சேதமானது. விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம்.